நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீனராசி மற்றும் மீனலக்ன அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னா லாபகரமா இருக்குங்க, ஃபண்டாஸ்டிக்கா இருக்குங்க, ஆச்சரியப்பட போறீங்க. ஏன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. உங்களுடைய 2ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். உங்களுடைய 9ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அப்ப 2ம் 9ம் லாபஸ்தானத்துல அப்படின்னா வேற என்னங்க வேணும்? இந்த பிப்ரவரி மாசத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க அனைத்து பிரச்சனைகளையும், எந்த ஒரு பிரச்சனைனால உங்களுடைய வளர்ச்சி அங்க வீக் ஆகுதோ, உங்க சுய ஜாதகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த மாத பதிவு அப்படின்னு பாக்குறதெல்லாம் ஃபண்டாஸ்டிக்கா இதுக்காகத்தான். சோ எப்பயுமே அனுபவிக்கிற யோக தடை இருக்கிறவங்க இந்த பிப்ரவரி மாசம் பார்க்கும்போது நீங்க இப்போ தசாபுத்தி என்னன்றதை பார்த்துட்டு நீங்க உங்களுடைய முயற்சிகளை மட்டும் எடுங்க. ஃபண்டாஸ்டிக்கா. என்னடா அது 7.5 சனின்னாங்க, ஜென்ம சனின்னாங்க, அவ்வளவு சூப்பரா எல்லா பிரச்சனையும் முடியுதே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுக்கு உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி ஃபண்டாஸ்டிக்கா லாபஸ்தானத்துல இருக்கார். சோ முழுக்க 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 லாபம் லாபம் லாபம். சோ அது எதெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ அதை லாபமா மாத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது உங்களுக்கான டைம். மீனராசி அன்பர்களே, பொதுவாகவே மீனராசி அன்பர்கள் அவங்களுக்காக அப்படின்றத விட மற்றவங்களுக்காக மனசார செய்யக்கூடியவங்க, அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். ஆனா இப்போ நீங்க உங்களுக்காக நீங்க விழிப்புணர்ச்சியோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பினான்சியல் ஃப்ளோ சூப்பரா இருக்கும். உங்களுடைய பினான்சியல் ஃப்ளோல எந்தெந்த ஹிண்ட்ரன்சஸ் இருந்ததோ அதெல்லாம் சூப்பரா நீங்க ஜெயிக்க போறீங்க. கவர்மெண்ட் வழி உங்களுக்கு சூப்பரா ஆதரவா இருக்க போது. யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் வழியில பிரச்சனைகள் நீண்ட நாளா இருக்குதோ இப்போ உங்களுக்கு கரெக்டான வழிகாட்டுதல் கிடைச்சு அதன் மூலியமா யாரோ வழிகாட்டி நீண்ட நாளா போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க சுமூகமா முடிஞ்ச அப்பாடா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி டோட்டலி உங்க லைஃப்காக கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்ற அளவுக்கு லாபகரமா உங்களுக்கு அமையும். சோ இதெல்லாம் சம்திங் சூப்பர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஒத்துழைப்பே கொடுக்கல, நீங்க அதன் முதல்ல ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்கள நம்பி ஜாபை விட்டுட்டீங்க, நீங்க சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்க, ஆனா இப்ப என்னடா பண்றதுன்னே புரியல அப்படின்னா இப்போ நீங்க முயற்சி எடுக்கும் போது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய டெக்னிக், உங்களுடைய உண்மையான மனசு இதை வச்சு நீங்க ப்ரொசீட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா யாரோ இதுக்குண்டான ஐடியாஸ் கொடுத்து அவங்க உங்களோட கை கோத்து அந்த பிசினஸ் ரன் பண்ண வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா யாரோ உங்ககிட்ட அந்த டோட்டல் பிசினஸையே வாங்கிட்டு அவங்க ரன் பண்ணுவாங்க. அப்ப லாஸ் இல்லாம அதை சேல் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ள உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் மறுமணம், அதாவது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு 7ஆம் வீட்டு பார்வை வேணும், ஆனா இங்க மறுமணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த மறுமணம் யாருக்கெல்லாம் அமையணுமோ மீனராசில இருந்து அவங்க எல்லாம் இப்ப முயற்சி எடுக்கும் போது லாபஸ்தானத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறதுனால அவ்வளவு சூப்பரா இருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அங்க கூட்டு கிரக அமைப்புகள் ஃபண்டாஸ்டிக்கா இருந்தாலும் அங்க சூரியனும் சுக்கிரனும் பகை, செவ்வாய் புதனும் பகை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சோ அப்ப இங்க பண்ண வேண்டியது எதுக்காக இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களை நம்பி கொடுக்குறாங்க இன்வெஸ்டர்ஸ், அப்படி இல்லாட்டி எதுக்காக லோன் கொடுக்குறாங்க, அவங்க டார்கெட்டுக்காக பிரஷர் கொடுக்குறாங்களா அப்படின்றத மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா ரியலி சூப்பர். இன்னொரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஃபாரின்ல ஜாப் வேணும்னு ஆசைப்படுறீங்க, அல்லது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல ஒரு ஃபாரின்ல ஒரு இடத்துல இல்லை, ஸோ வேற கண்ட்ரிக்கு நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்க, யாருக்கெல்லாம் விசா கிடைக்காமலே இருக்கோ அவங்க எல்லாம் இந்த மாசம் நீங்க முயற்சி பண்ணுங்க. லாபஸ்தானத்துல கிரகங்கள் இருக்கிறதுனாலையும் 12ல ராகு இருக்கிறதுனாலையும் குருவனுடைய பார்வை 12ல படுறதுனாலையும் கண்டிப்பா உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பரா நீங்க மூவ் பண்ணத்தான் போறீங்க. இன்னும் சொல்ல போனா சொகுசான அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா உங்க மூலியமாவே கிடைக்கும். நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நீங்க பண்ணணும். அந்த தேடுதல்ன்ற விஷயத்துக்காக நீங்க உடனே என்ன பண்ணணும்னா இந்த பதிவை பார்த்த உடனேயே ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. என்னென்ன பிரச்சனைகள் முடியணும் அதை எழுதிக்கோங்க. என்னென்ன நீங்க தேடி பிடிக்கணும் அப்படின்றத நீங்க எடுத்துக்கோங்க. அது ரெண்டையும் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு மூவ் பண்ணி அதுக்குண்டான பிரார்த்தனைகளோட நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரியா நீங்க ஃபண்டாஸ்டிக்கா ஜெயிக்க முடியும். அதுவும் உணர்ச்சி பூர்வமா சந்தோஷமான நிலையில எதுவுமே மீனராசிக்கு பாத்தீங்கன்னா அதீத ஆசைகளோ அதீத விஷயங்களோ கிடையாது. பக்தியின் பரவசத்துல இருப்பாங்க. நிறைய பேருக்கு நீங்க உதவி பண்ணுவீங்க. சோ அந்த உதவி அப்படின்றது சூப்பரா பண்ணலாம். ஆனா அதுக்கு
பவுண்டரிஸ் மட்டும் வேணும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 12ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இத்தனை கிரகங்களும் ஒன்னொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா புதன் வந்து 3ஆம் தேதியே உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்துருவாரு. 8ஆம் தேதியே சுக்கிரனும் 12ஆம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அடுத்தது செவ்வாய் வந்து 12ஆம் வீட்டுக்கு மூவ் பண்ணிடுவாரு 23ஆம் தேதி. அண்ட் உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் தேதி மூவ் பண்ணிடுவாங்க. சோ 12ஆம் வீட்டுல இவ்வளவு கிரகங்கள் வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். வை அப்படின்னா உங்களுக்கு வந்து 12ஆம் தேதிக்கு அப்புறமும் நல்லா தான் இருக்க போகுது. ஒய்னா உங்க ராசிநாதனான குரு வந்து அந்த 12ஆம் வீட்டை பாக்குறதுனால. பட் இப்போ நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கிறதுனால நீங்க எதை மிஸ் பண்ணுவீங்க? தூக்கத்தை மிஸ் பண்ணுவீங்க, ரொம்ப வர்க்கஹாலிக்கா ஆவீங்க. அது மட்டும் கூடாது. பொதுவா உங்களுடைய இஎன்டியை நீங்க பாத்துக்கணும், ஃபுட் சிஸ்டத்தை நீங்க பாத்துக்கணும். ஓவரா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கன்னு இருக்கவும் கூடாது. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும்ன்றது இண்டிவிஜுவலா நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து பிறகு ப்ரொசீட் பண்ணணும். சோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து பல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய வகையில இந்த 7 சனி காலகட்டத்திலையும் ஜென்ம சனி காலகட்டத்திலையும் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப கோச்சார அமைப்புல இவ்வளவு நல்லா இருக்கு. கோச்சாரம்ன்றது நவ் மூவிங் பிளானட்ஸ். உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன, அந்த திசைநாதன் எப்படி இருக்காரு, ராசிநாதன் எப்படி இருக்காரு, அவங்களும் ஃபேவரபிளா இருந்தீங்கன்னா நீங்க அனைத்து பிரச்சனையும் முடிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி சனி ஜென்மத்துல இருக்கும்போது எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப தேவை. உழைப்புன்றது ரொம்ப 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 தேவை. டெக்னிக்கலி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே புரியும். நிறைய மீனராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி ஸ்கில்டா இருப்பாங்க. அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்க எந்த குரூப், எந்த ஏஜ் குரூப்பா வேணாலும் இருங்க, அந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு இதை விட சூப்பரான காலகட்டம் அமையுமானா நீண்ட வருஷங்களுக்கு பிறகுதான் அமையும். சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க சோசியல் மீடியாக்குள்ள உங்களுடைய கலை, ஆர்ட் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து நீங்க பல விஷயங்கள் பண்ணலாம். சர்வீஸ் அப்படின்றது மீனராசிக்காரங்க எதை எடுத்தாலுமே ஃபண்டாஸ்டிக்கான சர்வீஸா நீங்க பண்ணுவீங்க. ஸோ சர்வீஸ் ஓரியன்டேஷன் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நுழைஞ்சு உங்களுடைய சுய ஜாதகத்துல சர்வீஸ் மூலியமா வின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க சின்ன சின்ன சர்வீசஸ் பண்ணியே உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டை நீங்க ஃபண்டாஸ்டிக்கா பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மனதளவுல நிறைய விஷயத்த நீங்க பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நீங்க கண்டிப்பா விநாயகருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்னத்தான் 12ஆம் வீட்டை ராகு பார்த்தாலும், குரு பார்த்தாலும், ராகுவ குரு பார்த்தாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் உச்சம் பெறதுனால உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சா திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. பல விஷயங்கள் சாதகமா இருக்கு. ஸோ ஜூன் மாசத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் முன்னேற்றங்கள் இருக்கு. ஸோ சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.